முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களுடைய அண்ணன் மகன் திரு செல்வம் அவர்கள் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை சந்தித்து தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடத்தில் நாம் சில கேள்விகளை முன்வைக்க இருக்கிறோம். சார், அதிமுகவில் இணைவதற்கான காரணம் என்ன? கடந்த 53 ஆண்டுகளாக அரசியல் வாழ்விலே இருந்து வரக்கூடிய திரு கே செங்கோட்டையன் அவர்கள் அஇஅதிமுகவிற்கு துரோகம் இழைத்துவிட்டு டிவிகேயிலே இணைந்திருக்கின்றார்கள். நாம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் கனவினையும் புரட்சித் தலைவி எம்ஜிஆர் அவர்களுடைய கனவையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு உள்ளன்போடு நாங்கள் இன்றைய தினம் இங்கே அஇஅதிமுகவிலே இணைந்திருக்கின்றோம். எங்களை இணைத்து கொண்ட வருங்கால முதல்வர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ நீங்கள் செங்கோட்டையன் துரோகம் செய்தார் அப்படின்னு சொல்கிறீங்க, துரோகம் செஞ்சுட்டு தாவேக்கால போயிட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்களும் திமுகவில் இணைஞ்சு தானே விலகியிருக்கீங்க? நாங்கள் திமுகவிலே ஒரு காலத்தின் கட்டாயத்தின் காரணமாக திரு கே செங்கோட்டையன் அவர்களிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடின் காரணமாக 2019ஆம் ஆண்டு அஇஅதிமுகவிலிருந்து விலகி 2020 ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்று திமுகவிலே இணைந்து பணியாற்றி கொண்டிருந்தோம். ஆனால் திமுகவிலே தொண்டர்களுக்காக எந்த ஒரு நல்ல செயல்பாடுகளும் நடக்கவில்லை என்பதை நான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகின்றேன். அரசு அதிகாரிகள் அனைவரும் உங்களுக்கு துரோகம் இழைத்து கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, சற்றே அதிலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டுமின்றி ஈரோடு மாவட்டத்திலே திமுக தொடர்ந்து வலு இழந்து வருகின்றது என்பதையும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக கோபாலபுரத்திலே உங்களுடைய இல்லத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திரு எஸ்.ஏ. ரமேஷ் அவர்களும், திருச்சியிலே திமுக கட்சியிலே இருக்கக்கூடிய ராம்ஜி நகர் திரு கே மனோகரன் அவர்களும் மற்றும் திரு ஆர் சீனிவாசன் அவர்களும் எங்கள் மருந்து வணிகர்கள் 40,000 பேர்த்துக்கு சொந்தமான 700 கோடி ரூபாய் மதிப்புள்ள சிஎல் பெயின் மேத்தா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி மற்றும் சிஷ்யா OMR பள்ளியை அபகரிக்க முயல்கின்றனர். இதற்கு முதல்வருடைய பெயரையும் முதல்வருடைய குடும்பத்தினருடைய பெயரையும் மிக தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் முதல்வர் அவருடைய கவனத்திற்கு இந்த பேட்டியின் வாயிலாக நான் விவரிக்க விரும்புகின்றேன். ஈரோடுக்கு விஜய் அவர்கள் வருகைக்கு பிறகாக ஈரோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோட்டையாக மாறும்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஈரோடு மாவட்டம் அஇஅதிமுகவின் கோட்டையாகத்தான் இருக்குமோ ஒழிய நிச்சயமாக இன்றைய தினம் அரசியலிலே கத்துக்குட்டியாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய கட்சி இன்றல்ல என்றும் வெற்றி பெறாது என்பதை உறுதிபட நாங்கள் இங்கே தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் நீங்கள் செங்கோட்டையனை எதிர்த்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா 2026 சட்டமன்றம்? மாண்புமிகு அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் வருங்கால முதல்வர் அவர்கள் எனக்கு போட்டியிட வாய்ப்பு அளித்தால் நிச்சயமாக 2026 மே மாதம் நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே நான் வெற்றி பெற்று இரட்டை சின்னத்திலே வெற்றியை மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு சமர்ப்பிப்பேன் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். செங்கோட்டையன் தாவேக்காக்கு போன பிறகு அங்கே ஈரோடு மாவட்டத்தில் அதிமுக வலுவிழந்திருக்கு அப்படின்ற ஒரு பிம்பம் வைக்கப்படுகிறது. அது பிம்பமாக தான் இருக்கா? இன்னும் 15 தினங்களுக்குள்ளாக அங்கே ஒரு மாபெரும் கூட்டத்தினை ஏற்பாடு செய்து மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை வரவழைத்து நாங்கள் அங்கே அன்றைய தினம் எத்தனை நபர்கள் அஇஅதிமுகவில் மீண்டும் இணையப் போகிறார்கள் என்பதை நாங்கள் காட்ட இருக்கின்றோம். நீங்கள் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவரும் அன்றைய தினம் அங்கே வாருங்கள். எத்துணை நபர்கள் அவர் திரு கே செங்கோட்டையன் அவரிடம் அஇஅதிமுகவிலிருந்து சென்றிருக்கார்கள் என்பதை நிதர்சனமாக நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். 15 நபர்களை தவிர வேறு யாரும் அஇஅதிமுகவிலிருந்து அவர்களோடு இல்லை என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதிமுக தலைமை தனக்கு வாய்ப்பளித்தால் நிச்சயமாக செங்கோட்டையனை எதிர்த்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் களமிறங்குவேன் என்று செல்வம் தெரிவித்திருக்கிறார். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜுடன் செய்தியாளர் ராஜேஷ்.